திராவிடர் கழகத்தின் சமூக நீதி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் நடைமுறைப்படுத்தும் என ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் திருச்சியில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் நாடாளுமன்ற பிற்படுத்தப்பட்டோர் பேரவை அமைப்பாளர் அனுமந்தராவ், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோபண்ணா, பழக்கருப்பையா, சுப வீரபாண்டியன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய திமுக பொருளாளர், தேர்தல் நெருங்கும் தருணத்தில் நடைபெறுவதால் இம்மாநாடு முக்கியத்துவத்தை பெறுவதாக கூறினார். மேலும் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். சமூக நீதிக்காக திராவிடர் கழகமும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இணைந்து எப்போதும் போராடும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுயமரியாதையும் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் திகாவும் திமுகவும் வேறல்ல. நான் இன்னும் சொல்லுகிறேன், ஒரு இயக்கம் கருப்பு சட்டை அணிந்து கடவுளை மறை என்கிறது. இன்னொரு இயக்கம் வெள்ளை வேஷ்டி சட்டை அணிந்து மனிதனை நினை என்கிறது. இதுதான் உண்மை. ஆகவே இங்கு எல்லோரும் சொன்னார்கள், இரட்டை குழல் துப்பாக்கியாக நாம் களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். விரைவில் தேர்தலையும் சந்திக்க இருக்கிறோம்.